தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கின் அன்பு கலந்த வணக்கங்கள். மார்ச் மாதம் 2026 ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். டைரெக்டாக நம்ம பலனுக்கே வந்துடலாம். ஏன்னா நிறைய குழப்பங்கள் வேண்டாம். நிறைய கிரகங்களுடைய டெக்னிக்காக சில விளக்கங்கள் சொன்னாலும் இப்போ நிறைய இது புரியறதில்லை. அதனால் இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டம் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியை நாதன் அப்படின்னா சுக்கிர பகவான். அவர் வந்து பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தில் 14வது வீட்டில் இருக்காருங்க. அப்போ இவர் என்ன செய்வார்? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய இதை பற்றி பேசி டைம் இதை பண்ண வேண்டாம். இந்த காலகட்டம் 2025 இந்த மார்ச் எப்படி செய்யும்? கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுங்க. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பாருங்கள், நல்ல ஒரு ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு மாதிரி மனம் வெக்ஸ் ஆகிட்டு வருத்தமாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாதம் நீங்கள் நல்லா இருக்குங்கிறத உணரக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஏப்ரல் மாதத்தை நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லுங்கள், சார் மார்ச் சூப்பராக போச்சுங்க சார்னு சொல்லுவீங்க. அந்தளவுக்கு நல்ல மாதம். அப்போ வேலையில் நல்ல முடிவில் எடுங்க, முயற்சி எடுங்க, திட்டங்களோட பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் நான் முயற்சி எடுத்துங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், எனக்கு ரிசல்ட்டே கிடையாது, நீங்கள் ஃபீல் பண்ணாலும் பரவாயில்ல. இந்த மார்ச் ஒரு சின்ன எஃபர்ட் போடுங்க. ஏன்னா 14வது வீட்டில் உங்கள் ராசினாவது 14வது வீட்டில் சனி கூட இணைகிறார். அப்போ வெளி தொடர்புகள் ஏற்படும், வருமானங்கள் நல்லாயிருக்கும், சரியான இடத்துல பணம் வந்து சேரும், புதிய காரியங்கள் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு வேலை வெற்றி கிடைக்கும். உங்கள் ஃபேமிலியிலுமே ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழல் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்போது எதையுமே பெருசாக நம்ம குழப்பிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணால் போதும். இப்போ இது கூட உங்களுடைய சுய திசாபுத்தி எப்படி இருக்குதுங்கிறதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்க, அது நல்லது. அப்போ அது உங்களுக்கு ஃபேவராக இல்லைன்னா அதுக்கான ரெமெடி என்ன, இறை வழிபாடு என்னங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாங்க. ஆக மொத்தத்தில் இந்த மார்ச் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்குது தொழிலை பொறுத்த வரைக்கும். அதே வந்து ஒரு சிலர் வெளிநாடு பயணம் செய்யணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த நேரம் வெளிநாடு பயணிக்கலாம். நீங்கள் வெளிநாடு பயணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு ஒரு உகந்த நேரம். அல்லது நீங்கள் வெளிநாடுக்கான முயற்சி எடுக்கணும்னு ஒரு இருக்கும் பார்த்தீங்களா. எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிற நேரம், நம்ம ஒரு கல்யாணம் பண்ணால் என்ன பண்ணுறோம், முகூர்த்த நேரம் பார்க்குறோம். அது எதுக்குன்னா நல்ல நேரம். அந்த நல்ல நேரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு நல்ல நேரமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த மார்ச் மாதம் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, சனி கூட இணைந்த சுக்கிரன், அதே மாதிரி 10ல் வந்து ராகு கூட இணைந்த சூரியன் ஆரம்பத்தில், அதே வீட்டில் பார்த்தா 2 கூடைய புதனும் அந்த வீட்டில் இருக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட இந்த பாகிஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து இருக்கிறார். அப்போ இது ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு இந்த கொலாபரேஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கிரகங்களுடைய கொலாபரேஷன் கம்பல்சரி ஒரு நல்ல வெளிநாடு பயணத்தையோ வெளியூர் பயணத்தையோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தையோ கண்டிப்பாக கொடுக்கும், இடமாற்றத்துக்கு கூட கொடுக்கலாம். அப்போ இந்த காலகட்டம் அதுக்கான ஸ்டெப்ஸ் ஐடியா இருந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் ஃபேமிலியில் ரொம்ப அற்புதமான ஒரு சூழல் ஏற்படும். ஒன்று மெயினாக பார்த்தீங்கன்னா, எல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு நீங்கள் கொண்டு வந்துடணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம எண்ணங்கள்னால தான் நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கிறோம். நம்ம எண்ணங்கள் நெகட்டிவாக இருக்குது. நம்ம யாராவது ஒருத்தர் பார்க்குறோன்னு வைங்களேன், எக்ஸாம்பிள் பார்த்த உடனே நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னா, நம்ம எடுத்த உடனே எங்கெங்கேயே நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த வார்த்தை என்ன ஆகுதுன்னா, நம்முடைய நெகட்டிவ் வைப், அந்த நெகட்டிவ் என்ன பண்ணுதுன்னா நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டே போகாது. அதே நீங்கள் அதை எடுத்துன்னா பாசிட்டிவ் சொல்லி பாருங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி பாருங்களேன். கண்டிப்பாக அந்த வார்த்தை அடுத்தடுத்த கட்டங்களே உங்களை நகர்வுகள் நன்மைப்படுத்தி கொடுத்துட்டே இருக்கும். அதனால தான் எப்போவுமே நம்மளை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறது. ஒரு சிலர் கூட சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ட்டு. இப்போ நம்ம எண்ணம் நல்லா இருக்கணும். அப்போ இந்த மார்ச் மாதத்தில் குடும்ப சூழலுக்கும் அந்த எண்ணங்களை வந்து மேம்படுத்துங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறத கருத்து கேளுங்க, உங்கள் மனைவிட்ட பேசுங்க, கணவர்கிட்ட பேசுங்க, உங்கள் பிள்ளைகிட்ட பேசுங்க, பேசி முடிவெடுக்கலை எடுங்க. திட்டமிடல் அன்றபடி உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் ஆடம்பரத்துக்குரிய காரணம்னா ரிஷபராசி அப்படின்னா இது மிகையே ஆகாது. அவ்வளோ விதமான ஆடம்பரத்துக்கு ராசின்னா ரிஷபராசி தான். அப்பேற்பட்ட ராசியில் பிறந்து இன்றைக்கி பலவிதமான இன்னல்கள் பலவிதமான சிக்கல்களை பட்டு மன கஷ்டத்தோடு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அதனால் இந்த நிலைகள் கண்டிப்பாக மாறுங்கிற நம்பிக்கையோடு பயணிங்க. அதே மாதிரி இந்த டைமில் 2ல் வந்து குரு பகவான் பார்த்திங்கன்னா தனஸ்தான லாபஸ்தானத்தில் இருக்கார். கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். வீட்டில் வந்து நல்ல மகிழ்ச்சியான சூழல்கள் ஏற்படும். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டியோ வாகனமோ வீடோ இடமோ பொருளோ வாங்குறதுக்கான முயற்சியோ அல்லது ஆல்ரெடி பிளான் பண்ண பிளானை வந்து இந்த மாதத்தில் இந்த கரெக்டாக இந்த மார்ச்சோட பயணிக்கிற இந்த மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. அதை பயன்படுத்தி பண்ணிக்கிங்க. அதே மாதிரி தந்தை வழி உறவுகள்னால் ஆதாயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. தாய் வழி உறவினர்கள் மூலிமா சில நன்மைகள் ஏற்படும். பிஸ்னஸ் கூட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு சிலர் வந்து கூட்டு பிஸ்னஸ்லேருந்து இல்லைங்க எனக்கு வந்து இன்னொரு தனிப்பட்ட முறையில் நாங்கள் பார்ட்னர்ஷிப் வந்து விலைக்கு இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு சில முடிவுகள் எடுப்பீங்க. ஆகும்போது இந்த டைம் பீரியட் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அயல்நாடு தொடர்பு ரொம்ப அற்புதமாக உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருமண தடைகள் வந்து விலகிறதுக்கும் அல்லது திருமண பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரக்கும் இதான் மாப்பிள்ளை இதான் பொண்ணுங்கிற அளவுக்கு முடிவுகள் வரக்கூடிய ஒரு நல்ல மாதங்க. அப்போ இந்த மாதத்தில் கண்டிப்பாக 100% வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க, மாப்பிள்ளையோ பொண்ணோ இதாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி மெயினாக நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் போனால் இந்த காலகட்டம் என்ன கவனிக்கணும், ஏன்னா நம்ம எல்லாமே ஓகே நல்லா இருக்குனாலும் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சொல்லணும்லவா. மெயினாக வந்து ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணும்,
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், அவங்க என்ன ரூட்டில் போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க நம்ம கவனிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஏதாவது ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல், ஏதாவது நண்பருக்கு கொடுக்குறீங்க, உறவினருக்கு கொடுக்குறீங்கன்னா எந்த விதமான உத்தரவாதம் இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஒன்று டாக்குமெண்ட்டில் வந்து ரைட் பண்ணியாவது கொடுக்கணும், அல்லது யாராவது ஒரு அத்தாச்சி யார்ட்டாவது சொல்லி உங்கள் மனைவிட்டையோ பிள்ளைகிட்டையோ அப்பா நான் இவர் கொடுக்க போகிறேன், அல்லது அவருடைய உறவினட்டையோ இந்த நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அத்தாச்சியோட ஒரு ஒத்துழைப்போடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொடுத்த பணத்தில் எந்த பிரச்சனையும் வராது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் நல்ல உயர்நிலை அடைகிறதுக்கும், அதே மாதிரி பெண்கள் சுயமாக முடிவெடுத்து ஒரு தொழில் செய்கிறதுக்கும், ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்கும் ஒரு உகந்த மாதம். அதே மாதிரி பெரியவங்க வயதானவர்களுடைய ஆரோக்கியங்கள்லாம் மேம்படும். வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்புகள், மன கஷ்டங்கள் விலகும். பிள்ளைகள் உங்கள் மேலே ஒரு அன்பையும் ஆசை வார்த்தைகளையும் மட்டுமே கொடுக்காம அன்போடு பயணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பெற்றோர்கள் வந்து இன்றைக்கி தனியாக ஒரு சில குடும்பங்களில் விட்டுட்டு போகக்கூடிய சூழல் உண்டு. ஏன்னா வேலை காரணமாக நிறைய போகிறாங்க. அவங்களுடைய ஏக்கம் வந்து பிள்ளைகளை விட்டுட்டுமே நம்ம தனியாக இருக்குமே, அந்த மாதிரி ஏக்கம் பெற்றக்கூடிய பெற்றோர்கள் இந்த ரிஷபராசியில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்க கூட சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக மொத்தத்தில் வந்து இந்த மார்ச் மாதம் ஒரு அளவுக்கு பாசிட்டிவாக ஒரு நல்ல மாதமாக தான் இருக்க போகுது. அதனால் நீங்கள் கரெக்டான முறை பயன்படுத்துங்க. வாரம் ஒரு முறை இந்த மாதத்தில் கடுகெண்ணெய் தெய்வம் போட்டு வியாழக்கிழமையோ அல்லது புதன்கிழமையோ வழிபாடுகள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். நல்லதே நடக்கும். தைரியமாக இருங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பலன்களை பார்த்தீங்க டீட்டெயிலாக. பட் இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள், நிறைய சந்தேகங்கள் இருக்க தான் செய்யுது. ஏன்னா நம்முடைய சுய ஜாதகம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒன்று டவுட்டு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் எப்படி எந்தளவுக்கு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அதே மாதிரி லக்னங்கிறது மிக முக்கியம். ஒரு சிலருக்கு பிறப்பு லக்னம் என்னங்கிறதே தெரியறதில்லை. ஏன்னா நீங்கள் வந்து லக்னத்துடைய பலனையும் ராசி பலனையும் ரெண்டையும் சேர்த்து தான் நீங்கள் ஜாதகத்தை வந்து பார்க்கணும், மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஒரு பலனாக பார்க்குறப்ப கூட இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு மேச ராசிக்கான பலனை பார்க்குறீங்க அப்படின்னா ராசி மேச ராசி, அதே லக்னம் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஒரு மீன லக்னமாக இருக்குன்னா மீன ராசியுடைய பலனையும் பாருங்கள். உங்களுக்கு ரெண்டுமே கரெக்டாக ஈக்குவலாக வரும். இப்போ இந்த சில விஷயங்கள் இருக்குது. சந்தின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாதகங்களில் சந்தி அப்படிங்கிறது என்னென்னா நட்சத்திர பாதம் 4வது பாதமாக இருக்கிறது சந்தின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 4ஆம் பாதமாக இருக்கிறது இப்போ எக்ஸாம்பிள் வந்து மீன ராசி வந்து பார்த்திங்கன்னா நீர் ராசி, நெருப்பு ராசி வந்து பார்த்திங்கன்னா மேச ராசி. அப்போ அந்த சந்தியில் இருந்தால் அந்த கிரகங்களுடைய தன்மை வந்து பாதிப்புகளை கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட் இந்த ராசியுடைய பலனையும் அது கொடுக்காது, மேசராசிக்குரிய பலனையும் கொடுக்காது. அப்போ அந்த சந்தியில் இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருந்தால் அப்போ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் கொடுக்கலாம், நன்மையை கொடுக்கலாம், இந்த மாதிரி இருக்குது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரியான கிரகத்தன்மைகள் எப்படி இருக்குது, வலுவாக இருக்கா இல்லையா, 8ஆம் அதிபதியோட தொடர்பு எப்படி இருக்குது, 6ஆம் அதிபதியோட தொடர்பு எப்படி இருக்குது, இப்போ என்ன திசை நடந்துட்டு இருக்குது, என்ன புத்தி நடந்துட்டு இருக்குது, அது உங்களுக்கு வந்து நல்ல நன்மைகளை கொடுக்குமா, திருமண வாழ்க்கை எந்த டைமில் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு டைம் பீரியட் படித்து முடித்த உடனே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ மேல் படிக்கலாமா வேண்டாமா, அல்லது வேலைக்கு எந்த திசையில் ட்ரை பண்ணலாம், அல்லது வெளியூர் பயணித்து தான் ட்ரை பண்ணணுமா, இல்லை உள்ளூர் வந்து ட்ரை பண்ணலாமா, இப்படி நிறையா கேள்விகள் இருக்கும். அப்போ உங்களுடைய சுயஜாதம் அது அக்யூரேட்டாக கரெக்டாக இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய சுயஜாதத்துக்கு நிறைய பேருக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் டைம் அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் கூட ஒரு சிலர் முன்ன பின்ன ஏஎம்மா பிஎம்மான்னு தெரியல, ஒரு சிலர் சார் இல்லைங்க சார் மதியானம் தான் பிறந்தாங்க, இல்லை சாயங்காலம் பிறந்தாங்க, இப்படி நிறைய குழப்பங்கள் சொல்கிறாங்க. டைமிங்கை சேஞ்ச் பண்ணி சொல்கிறாங்க நம்ம பார்க்குறோம். அதனால் இதில் வந்து உங்களுக்கு குழப்பங்கள் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்திக்கிறது என்னென்னா டேட் ஆஃப் பர்த் டைம் கரெக்டாக எடுத்து உங்கள் சுயஜாதம் ரெடி பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு லக்னம் என்ன, ராசி என்ன, நட்சத்திரம் என்னங்கிறதையும் தெளிவுபடுத்திக்கங்க. இப்போ என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அது எந்தளவுக்கு உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு பயணிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் கட்டாயமாக உறுதி. இப்போ நம்ம சொல்கிறோம் சார் நீங்கள் போன மாதம் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ண நல்லா இருக்குது, நல்லது நடந்தது, நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ணுறீங்க, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கன்சல்டிங் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு மேலும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அப்படியே வந்து உங்கள் பர்சனலாக உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் பர்த் பிளேஸ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலான ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு ஜாதகத்தையும் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம். அதே அளவுக்கு உங்களுக்கு பலனையும் உங்களுக்கு நம்ம வந்து பேசிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதே நீங்கள் நேரில் வர மாதிரி இருந்துச்சுன்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் ஜெம்மாஸ்பத்திரி பக்கத்தில் நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது. நேரில் ஒரு நாள் வாங்க. கண்டிப்பாக வந்து மேலும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.